சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நாம் இப்போது தேவையான அளவு சேப்பங்கிழங்கு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கிலோ அளவு சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிழங்கை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலை உரித்தோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை அதிகம் இருக்கும். அதனால் தோலை உரித்ததுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டால் கழுவிக்கலாம். இல்லை கழுவ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட சமைச்சிக்கலாம். நான் இது வழுவழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். எல்லா கிழங்கும் இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கிட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 7-8 போல் பூண்டு எடுத்து அதில் ஒரு 4 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மீதியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நாம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு மசாலா பொடியும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 2.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள், தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இன்னும் இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவு தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். அதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சேப்பங்கிழங்க நல்லா மசாலாவோடு சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளி உங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கம்மியாக போதும்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு புளி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்தது போக 1 கப் அளவு தனியாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பை நல்லா வற்ற விட்டுடலாம். இடையில ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மொத்தம் நாம் 10 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கோம். 10 நிமிஷத்தில் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நாம் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால் நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே இதில் ஒரு சின்ன துண்டு போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக இந்த குழம்புல கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது கூட சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்டிலே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு. இப்போ அந்த சூட்டிலே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா கூட்டு கூட எதுவுமே தேவைப்படாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.